நம்ம இந்திய வரைபடத்துல சும்மா சில கோடுகளை மாத்தி வரையறது நம்ம நாட்டோட அரசியல் அதிகாரத்தையே உண்மையிலேயே மாத்திடுமா? என்னடா அது, ஒரு சாதாரண மேப் வரைகிற விஷயம் எப்படி இப்போ இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளா மாறி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ சாதாரண ஒரு தொழில்நுட்ப வேலை இல்லைங்க. உண்மையிலேயே இது நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழல். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தொகுதி மறுவரையறை, அதாவது ஆங்கிலத்துல டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க, அந்த 2026ல நடக்க போற புவிசார் அரசியல் மாற்றங்களை பத்தி தான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். உங்களுக்காகவே பல தரவுகளை ஒன்னு சேர்த்து இந்த சுவாரஸ்யமான விளக்கத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம். வரப்போற இந்த வரைபட மாற்றங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் கணக்குகள் இருக்குன்னு நாம இப்பவே தெரிஞ்சுக்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 5 விஷயங்களை தான். தொகுதி மறுவரையறைனா என்ன? 2026ல வரப்போற அந்த பெரும் மாற்றம் என்ன? வழக்கத்திற்கு மாநிலங்களுக்கு இடையேயான வேறுபாடு, இதுல இருக்கிற அரசியல் போர்க்களம், அப்புறம் கடைசியா அடுத்து என்னதான் நடக்கும்? வாங்க பார்க்கலாம். முதல் பகுதி, தொகுதி மறுவரையறைன என்ன? இந்த அதிகாரத்துவ வார்த்தைகளை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்குவோம். தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் தொகை தரவுகளின் அடிப்படையில் தேர்தல் தொகுதிகளை சரி செய்யும் ஒரு செயல்முறை. அதாவது எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், தேர்தல்கள் நியாயமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லைகளை மாத்தி வரையறது. ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏ தோராயமாக ஒரே எண்ணிக்கையிலான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தணும். அதுதான் இதோட மையக்கருத்து. காலம் மாற மாற மக்கள் தொகையும் மாறுதில்லையா, அதனால வரைபடங்களும் மாறணும், அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ்க்கு 3 முக்கிய இலக்குகள் தாங்க இருக்கு. 1, எல்லாருக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யறது. 2, காலப்போக்குல மக்கள் தொகையில ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. 3, நம்ம ஜனநாயகத்தை இன்னும் வலுப்படுத்துறது. அதாவது உங்களோட ஒவ்வொரு ஓட்டுக்கும் சமமான மதிப்பு இருக்கணும், ஜனநாயகத்தோட தராசு சரியா சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இலக்குகள் இது. சரி, இவ்ளோ பெரிய பொறுப்பை யாரு கையாள்றாங்க? அதுதான் இந்திய தொகுதி மறுவரையறை ஆணையம். இது யாருக்கும் கட்டுப்படாத ஒரு முற்றிலும் சுதந்திரமான அமைப்பு. இவங்க எடுக்கிற முடிவுகளை நீங்க எந்த நீதிமன்றத்திலையும் போய் சவால் செய்யவே முடியாது. இத கேட்கும்போதே இவங்களுக்கு எவ்ளோ அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். எந்த ஒரு அரசியல் குறுக்கீடும் இல்லாம வெறும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு செயல்படும். இரண்டாவது பகுதி, 2026ல் வரப்போற பெரும் மாற்றம். விஷயங்கள் இனிமேல் தான் சூடுபிடிக்க போகுது. 800க்கும் மேல். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்லைங்க. 2026ல இந்த மறுவரையறை மசோதா வந்ததும் இப்போ மக்களவையில இருக்கிற 543 இடங்கள் தடாலடியா 800க்கு மேல உயர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, நம்ம நாடாளுமன்றத்தோட தோற்றமே முற்றிலும் மாறப்போகுது. இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம்! 2026க்கான முக்கிய முன்மொழிவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதலாவதாக மக்களவை தொகுதிகளோட மாபெரும் அதிகரிப்பு. இரண்டாவதாக ஒரு புதிய சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தொகுதிகளை மறுவரையறை செய்யறது. மூன்றாவதாக இதுக்கும் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட 33% மகளிர் இடஒதுக்கீட்டுக்கும் இடையே உள்ள நேரடி தொடர்பு. இந்த 3 விஷயங்களும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சு இந்தியாவோட ஒட்டுமொத்த அரசியல் வரைபடத்தையே முற்றிலுமாக மாத்தி அமைக்க போகுது. மூன்றாவது பகுதி, வடக்கு தெற்கு வேறுபாடு. இந்த புவியியல் ரீதியான மோதலை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த விவாதத்தை நாம 2 முக்கியமான ஜனநாயக லட்சியங்களுக்கு இடையிலான ஒரு மோதலா பார்க்கணும். இப்போ வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா அதே சமயம் நம்ம தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை ரொம்ப சிறப்பா கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில மட்டுமே தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் என்ன ஆகும்? வட மாநிலங்களுக்கு அதிக நாடாளுமன்ற இடங்களும் அதன் மூலமா அதிக செல்வாக்கும் கிடைக்கும். ஆனா தென் மாநிலங்கள் தங்களோட அரசியல் பலத்தை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. நியாயமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தேசிய நலனுக்காக மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தண்டிக்கிறதா? இதுதான் தென் மாநிலங்களோட மிகப்பெரிய கவலையே. நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதற்காக நாடாளுமன்றத்துல எங்களுக்கான இடங்களை குறைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற விவாதம் இப்ப ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது. அப்போ இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிக இடங்கள் அப்படிங்கிறது அதிக அதிகாரத்தை குறிக்குது. நாடாளுமன்றத்துல எந்த பகுதிக்கு அதிக இடங்கள் கிடைக்குதோ அவங்க தான் தேசிய கொள்கைகளை தீர்மானிக்க முடியும், அரசாங்கங்களை அமைக்க முடியும், தேசிய அளவிலான முக்கிய முடிவுகளையும் எடுக்க முடியும். இந்த எல்லைகளை மாத்தி வரையறது அப்படிங்கிறது இனிவரும் காலங்கள்ல இந்திய தேசிய அரசியலை யார் ஆள போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிற ஒரு கேம் சேஞ்சர். 4வது பகுதி, அரசியல் போர்க்களம். இப்போ நியூஸ்ல அடிபடுற கட்சி ரீதியான குற்றச்சாட்டுகள் மற்றும் தலைப்புச் செய்திகளை பத்தி பார்க்கலாம்.
மகளிர் இடஒதுக்கீடு என்பது பாஜகவோட அதிகார நாடகம், அது பெண்களுக்கான அதிகாரமளித்தல் அல்ல அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் தோரட் கடுமையா விமர்சிச்சிருக்கார். அதேபோல 2023 மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை பாஜக இன்னும் அமல்படுத்தல, ஆனா இப்போ அதை தொகுதி மறுவரையறைக்கு சாதகமா பயன்படுத்த விரும்புறாங்க அப்படின்னு ஹூடா குற்றம் சாட்டியிருக்கார். அதாவது மகளிர் இடஒதுக்கீடு தாமதமாகறதுக்கும் இந்த தொகுதி மறுவரையறை திட்டத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெரிமைண்டரிங், அதாவது தேர்தல் ஆதாயத்துக்காக தொகுதி எல்லைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு. மத்திய அரசின் நகர்வை முறியடிச்சு எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்தை காப்பாற்றின அப்படின்னு மகிழா காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. தொகுதி மறுவரையறை மூலமா பாஜகவோட தேர்தல் ஆதாயம் முயற்சி தோற்கடிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு ஆகா ருஹுல்லா குறிப்பிட்டிருக்கார். எந்த பக்கமும் சாராம இந்த விவாதங்களோட தீவிரத்தை நம்ம பார்க்கும்போது அரசியல் ரீதியா இந்த செயல்முறை பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில எழத்தான் செய்யுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு இன்னொரு மாற்று பார்வையும் இருக்கு. எதிர்க்கட்சிகளால தொகுதி மறுவரையறை முடக்கப்பட்டதால தான் குடகு தன்னோட தனி மக்களவை தொகுதியை இழந்துருச்சு அப்படின்னு பாஜக தரப்புல யதுவீர் சொல்லியிருக்காரு. இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இந்த செயல்முறைய அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்துறது அல்லது முடக்கிறது உள்ளூர் மக்களோட பிரதிநிதித்துவத்தை நிஜமாகவே பாதிக்குது அப்படிங்கறதா. 2 தரப்பு வாதங்கள்லயுமே வலுவான காரணங்கள் இருக்குன்னு நமக்கு புரியுது. 5வது பகுதி, அடுத்து என்ன நடக்கும், எதிர்காலத்துல இருக்கக்கூடிய 3 சாத்தியமான சூழ்நிலைகள். நம்ம முன்னாடி இப்போ 3 சாத்தியமான வழிகள் இருக்கு. சூழ்நிலை 1, முழுமையான அமலாக்கம். அதாவது புதிய தொகுதிகள் உருவாக்கப்பட்டு எம்பிக்களோட எண்ணிக்கை தடாலடியா உயர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். சூழ்நிலை 2, தாமதம். இதே விவாதங்கள் தொடரும், உடனடியா எந்த மாற்றமும் நடக்காது, இந்த முழு செயல்முறையும் அப்படியே தள்ளி போடப்படும். சூழ்நிலை 3, சமரச மாதிரி. தென் மாநிலங்களோட அரசியல் செல்வாக்கு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதபடி இடங்களை சரியா சமன்படுத்தி சில சிறப்பு மாற்றங்கள் செய்யப்படும். இந்த 3 வழிகள்ல இந்தியா எதை தேர்ந்தெடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஆழமா சிந்திச்சு பாருங்க. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது வெறும் வரைபடங்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லங்க, இந்தியாவின் எதிர்காலத்துல யார் அதிகாரத்தை கையில வச்சிருக்க போறாங்க அப்படிங்கறத பற்றியது. இது வெறும் எண்களோ மேப்ல வரையற கோடுகளோ கிடையாது. இது நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு வலிமையான கருவி. இவ்ளோ பெரிய அரசியல் மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம நாட்டை இந்த பாதைக்கு கொண்டு போகும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.